Title sponsor VCare. Extraordinary problems require extraordinary care. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ashwin Sweets and Snacks. இப்போ நான் திரும்பி உங்கள்கிட்ட சொல்லுவேன், இந்த கட்சி சரியில்லைன்னா அதிமுக ஓட்டு போட்டு பழகின மக்கள் இது. இந்த 2 பூத்துக்கு மட்டும்தான் பூத்து கமிட்டி மெம்பரே இருக்கான். பூத்து கமிட்டி கூட இல்லாத ஒரு கட்சி தாவேகா. பூத்து கமிட்டினா என்னன்னு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு ஐஆர்எஸ் கொண்டு வந்து உட்கார வச்சு புத்தகத்தை எடுத்து வச்சு ஆய்வு பண்ண கட்சி அது. அவரும் ஜெயிச்சிட்டார் ஐஆர்எஸ். கேளுங்க, அப்படி வந்த கட்சி அது. இப்படிப்பட்ட ஒரு கட்சி அரசியல் புத்தகத்தில் ஒரு அரசியல் கட்சியில் எவ்வளோ பதவி இருக்குன்னு சொல்லி அதை புத்தகம் படிச்சுட்டு பேப்பர் எடுத்து வச்சு டைப் படித்த கட்சி அந்த கட்சி. ஆனால் அது இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஓட்டு ஓட்டோட வருதுன்னு சொன்னால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதுன்னு நான் ஒரு வரியில் முடிச்சிட்டேன். இதில் என்ன இருக்குது, எங்களுக்கு ஓட்டு போடல, நாங்கள் ஏற்றுக்கிறோம், பட் உனக்கு ஏன் ஓட்டு போட்டான், இல்லை எதனால் போட்டான், அது முறையான ஓட்டா இல்லையா, பேசுவோம். ஒரு சின்ன பிரேக்கிங் வந்திருக்கு. ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து டெபாசிட் இழந்திருக்கிறார். தாவேகா வெற்றி பெற்ற சூழல் வந்து ராயபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜுபேர் கான் 2ஆம் இடம் வந்திருக்கிறார். ஜெயக்குமாருக்கு வந்து டெபாசிட் கட்டுத்தொகை வந்து பறிபோச்சு. நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, நீங்க எதை குறுக்கிட விரும்புனீங்க? பூத் கமிட்டியில இளம் பெண்களை பார்த்திருக்கீங்களா? பூத் கமிட்டி ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்காங்க? பார்த்திருக்கேன். வந்தாங்க இல்ல சார், முன்னாடியே பார்த்திருக்கேன். முன்னாடி வந்திருக்கலாம், இப்போ வந்து எழுச்சியோட வந்தாங்க. புரிஞ்சதுங்களா? அதனால அதான் சொல்றேன் இல்லையா, ஒன்னே ஒண்ணுதாங்க, அப்பா சாமி ஆளை விடுறாங்க, 2 பேரையும் பார்த்து சலிச்சு போச்சு போ அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலே போட்டுட்டாங்க. பூத்தி கேண்டிடேட் வீட்டில இருந்தே 4 ஓட்டு டமான்னு மாத்தி போட்டு விட்டுறாங்க. முடிஞ்சு போச்சு. இவங்க சொன்னாங்க இல்லையா, திரும்ப எனக்கு ஓட்டு போடலாம்னா என் தம்பி இருக்கிறாரு எடப்பாடிக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்றத ஓப்பனா சொல்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா, 2 பேரும் ஒன்னாயாச்சு. கடந்த 9 ஆண்டுகளா இவங்க 2 பேரும் ஒண்ணு. அது வந்து தமிழகத்துக்கு பெரிய ஆபத்து. எதுவுமே எங்கேயும் ஒண்ணும் பண்ண முடியல இவங்கள. இப்ப வந்து அதான் சொல்றேன் இல்லையா, அவருக்கு நான் தனியா வருவேன், என்னால முடிஞ்சதை செய்யறேன், பேச விட மாட்டியா, போயிடுறேன், திரும்பி கூட்டத்தை கூட்டுறதுக்கு பேரிகேடு, ஒரு இடத்துல பேரிகேடு போட்ட, ஒரு இடத்துல திறந்து விட்ட, ஏதாவது நடக்குமான்னு பார்த்தாரு, சரி நான் வீட்டுக்கு போறேன்ப்பா அப்படின்னாரு. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து எதுவும் வேண்டியது இல்லைங்க, போன் இருக்குது. இப்ப போய் நம்ம கேட்டோம்னா ஒரே வார்த்தையில சொல்லும், எப்பா பேசாம இருப்பா, வந்தாச்சு இல்ல பேசாம போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாட்டுக்கு போயிடும். பதிலே சொல்லாது வீட்டுல பிள்ளைங்க இன்னைக்கு. ஆனா அதுக்கு நம்மளை விட தெளிவா இருக்குது. அதுங்களுக்கு என்ன வேணுமோ தேர் வெரி என்ன சொல்றது, ரொம்ப செல்ஃபிஷா. அவங்களுக்கு என்ன யோசிக்கல சார். நாங்க வந்து ஜனநாயகத்தை மதிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கட்டும், அந்த வாய்ப்பை கொடுக்கட்டும். கொடுத்த வாய்ப்பை தமிழ்நாட்டுக்கு யாரால ஆபத்து வருதுங்கிற அடிப்படை புரிதலோட நீங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிருந்தா கூட எனக்கு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். இப்ப அந்த ஸ்டெப்பு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் நீங்க கத்துக்கங்க. இதனால நாங்க 2 கட்சி எதை கத்து கொடுக்குறோம், எதை கத்துறோம் கத்து கொடுக்குறோம். இப்போ திமுக முதல் முறையா ஆட்சி அமைச்சப்போ காமராஜர் வந்து ஒன்று சொன்னார், புதுசா வந்திருக்காங்க ஒரு 6 மாசம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பீரியட் அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. இப்ப நான் என்ன சொன்னேன், நீங்க கத்துக்கங்க, நாங்க கத்து கொடுக்குறோம்னு சொன்னேன். கத்துக்கங்க, நாங்க கத்து கொடுக்குறோம், அதை பத்தி தப்பே கிடையாது. உங்களுக்கு வந்து வாய்ப்பை பயன்படுத்துங்க, நான் வேண்டாம்னு சொல்லலையே. பட் இனிமேலாவது களத்துல வந்து மக்களுக்கு சேவைகளை செய்ய முயற்சி பண்ணுங்க. ஆனா நீங்க எப்படி வந்தீங்க, எப்படி போறீங்கிறதெல்லாம் இனிமேல் நாங்க அதை வேற மாதிரி கவனிப்போம். அதை வேற விட்டுருங்க. நாங்க அதுக்கு மேல என்ன பண்ண போறோம், போய் இனிமேல் நாங்க ஏதாவது சண்டை போட்டு போட்டியா மாத்தி எங்களுக்கு கையில கொடுக்க போறீங்க, அதுக்கெல்லாம் நாங்க உள்ள வரல சார். உங்களுக்கு வாழ்த்து சொல்றோம், முழுமையா வெற்றி பெறுங்க. தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியுதான்னு பாருங்க. அதுக்கு பின்னால் உங்க ரகசியம் வெளில வந்துடும். நீங்க யாரோட கட்டுப்பாடுல இங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க, உங்களை யார் கட்டுப்படுத்தி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கா, இல்ல ஒன்றிய அரசு கொடுக்குற திட்டத்துல 3 மாசத்துலேயே உங்க முகைத்துறை வெளில வந்துடும். அப்ப பார்த்துட்டு போறோம் என்ன ஆயிடுவது. எங்களுக்கு ஒன்றும் இல்லையே. தமிழ்நாட்டுக்கு எப்ப யாரால ஆபத்து வந்தாலும், அது உங்களால வந்தாலும், உங்களை எதிர்த்து போராடுற கட்சி தான் திமுக. பிரபுகாந்த் சார், திமுக வந்து எதிர்கட்சியா உட்கார்றதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு. ஆனால் முதலமைச்சர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. துணை முதலமைச்சர் வந்து இன்னும் முன்னிலையில தான் வந்து இருக்கிறார். இது அரசியல் ஒரு அடுத்த தலைமுறைக்கு தயாராகிடுச்சா சார்? கிட்டத்தட்ட திருப்பி அதான் சார். இப்போது டிஎம்கே நீங்கள் அவுடேட்டட் கரெக்டாக சொன்னீங்களா, அதான். ஏன்னா இப்போது ஸ்டாலின்ஜி, அடுத்தது உதயநிதி ஸ்டாலின், அடுத்து இன்பநிதி வர அளவுக்கு டிஎம்கேல இருக்கவங்க எல்லாமே அடாப்ட் ஆகிட்டாங்க. அதான் இப்போ பெரிய ப்ராப்ளம். இன்னொன்று விஜய் வந்ததுனால நான் காமனாக சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரிதல் வந்துடுச்சு பிகாஸ் ஆஃப் விஜய். சீரியஸாக சொல்கிறேன். அடுத்த பாயிண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அரசியலாக நம்ம தள்ளி நிற்கலாம், நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இதில் ஜெயிச்சு சில கேண்டிடேட்லாம் பார்க்க வச்சு சொல்லலாம். ஆட்டோ ஓட்டுறவங்க, டிரைவரு, ஈவன் அந்த
சிவகாசி எம்எல்ஏ ஜெயிச்சவங்களாம் வந்து ஈவன் தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்குமே சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்குது. என்ஆர்ஐஸ் போயிட்டு வந்து இமீடியட்டாக அவங்க பேர் என்ன சிவகாசியில் ஜெயிச்சாங்க. இல்ல இல்ல அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க. இல்லை தமிழ்நாட்டில் இருக்காங்க என்ஆர்ஐ. இல்ல சார் அவங்க என்ஆர்ஐலாம் கிடையாது, தமிழ்நாட்டுக்காரங்க அவங்க. சொல்லுங்க. சரி. ஸோ அது மாதிரி சில கேண்டிடேட்டில் பேக்ரவுண்டே இல்லைல்ல, அது மாதிரி ஜெயிக்கிறாங்களே. இப்போ ஈவன் ஜெயலலிதாவோட மாடலில் வந்து திருப்பி ஆகிற மாதிரி தான் நம்ம பெரிய லெவலில் பார்க்குறோம். இன்னொரு விஷயம் நான் திருப்பி சொல்கிற விஷயம் இருந்தால், மக்கள் வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூ விஜய் ஒர்க் பண்ணதை விட டிஎம்கோட ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எடப்பாடி ஆர்வஸ் பண்ணாமல் டிவிகே பண்ணதுக்கான காரணம் இதுதான். ஸோ கரிஷ்மேட்டிக்காக வந்து எடப்பாடி இல்லை, அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. ஓகே சார், இது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த போதாமைகளால தான் தாவேகா வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து ஒரு முன்வைக்கிறார். 2 பேரும் முன் வச்சதே அந்த விஷயம் தான். கண்டிப்பாக. சரி, தான் ஒரு தலைவன், கட்சி கையில் வந்தாச்சுங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், எங்கெங்க நமக்கு வீக் ஆகும் அப்படிங்கிறப்ப வந்து இவர் வந்து ஒரு 10 லீடர்ஸ்குள்ள இருந்து ஒரு லீடராக வந்தவர். அப்போ இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்ன, வைத்தியலிங்கம், செங்கோட்டையன், இவங்க இந்த டீமை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு அவர் வந்து எதுக்க போயிருக்கணும். அடுத்தது வந்து நானா பண்ணிடுவேன் அப்படின்றப்போ வந்து இது வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்னது 21 எலெக்ஷன் அப்போ ஓப்பனாக சொன்னது. 21 எலெக்ஷன் வந்து ஜெயலலிதா கிடையாது, கருணாநிதி கிடையாது, யாரும் கிடையாது, ஸ்டாலினா எடப்பாடியாரான்னு வருது. அப்போ நாங்கள் சொல்கிறோம் 4.5 வருஷம் உங்களுக்கு பெருசாக எதிர்ப்பு இல்லை, நல்ல ஒரு லெவலில் இருக்கிறீங்க. ஸோ இந்த தடவை வந்து எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு போங்கன்னு கடைசி நேரத்தில் அந்த கட்சியை வந்து ஒரு ஜாதி கட்டுப்பாடு மாதிரி கொண்டு போய் ஒரு 2 ஜாதி சேர்ந்து அந்த கட்சி வந்து அப்படியே ஃபுல் ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சில பிரச்சனைகள் அவரா தன் தொலைவில் தூக்கி வச்சுக்கிட்டு இது பண்ணார். இப்போ இவர் சொன்னார் இல்லைங்களா நண்பர், அதாவது விஜய்னு ஒரு ஃபேக்டர் வராமல் இருந்திருந்தா அண்ணன் ஆளுவார் இல்லைன்னா தம்பி ஆளுவாருன்னாங்க. நாங்கள் 21லேயே சொன்னோம், 26 எலெக்ஷன் அப்போ என்ன வேணாலும் நடக்கலாம், எங்கெங்கிருந்து என்னென்னமோ வரும் புத்துல இருந்து அப்படின்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா ஒன்று எழும்பி வந்து அண்ணனுக்கும் கிடையாது தம்பியும் கிடையாது, சீட்டு எனக்குப்பா அப்படின்னு அவர் பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டார். இளைஞர்களுடைய எழுச்சி, இளைஞர்களுடைய அதாவது ஜென்சி என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனால் இதில் வந்து பெரும்பங்கு ஆற்றி இருக்கிறது ஒரு 40-50 வயசுல உள்ள ஆட்களுமே, சந்திரசேகர் தான் 40-50 வயசுல உள்ள ஆட்களுமே இதுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இல்லை அவர் வந்து அவருடைய முயற்சியை கண்டிப்பாக பண்ணுவார். ஒரு அப்பனா இருக்கிறப்ப வந்து தன்னுடைய பையனுடைய வளர்ச்சி வந்து கண்டிப்பாக he will be the happiest parent. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அப்பா. திராவிட கட்சிகளை ஒரே அடியில் ஒதுக்கி தூர எரிஞ்சிட்டு தனியா நிற்கிறார். வழக்கமாக சொல்றது அவர், நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சினிமா டயலாக்கே இன்னைக்கு he is making it. சிலருக்கு தான் அந்த சினிமா டயலாக்ஸ் எல்லாம் வந்தது, ப்ரூவ் ஆச்சு. அம்மா சொல்லிட்டு போனாங்க இந்த சட்டசபைக்குள்ள அடுத்து நான் சிஎம் தாண்டா அப்படின்னு வந்தாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இது வந்து வெரி ஒரு சேஞ்ச் வருது, ஒரு மாற்றம் வருது. இன்னைக்குள்ள ஜெனரேஷனுடைய அவங்க பெருசா எதையும் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணும், இது வேணும், விஜய் ரைட் ஓகே, இவங்க எல்லாம் வந்து அதான் சொல்றேன் இல்லையா, சிம்பிள்ங்க. இன்னைக்கு ஹிந்தி தெரியாத யங் ஜெனரேஷன் யாருங்க இருக்கிறாங்க? இன்னைக்கு போயிட்டு ஹிந்தி எதிர்ப்பு அறிவாலய வாசல்ல போனீங்கன்னா சலாம் சாப்னு கேட்ட திறக்கிறான். சென்ட்ரல் ரோட் வாசல்ல இருந்தா ஹிந்தி எதிர்ப்பு எங்க போய் நிக்கும்? சார் சூர்யா இவ்வளவு நேரம் பேசுனது நீங்க இந்த ஒரு வாரத்துல ப்ரூவ் பண்ணிட்டீங்க. என்ன இருமொழி கொள்கையை பத்தி தாவேக்காவுடைய நிலைப்பாடு ஏங்க? ஹிந்தி தெரிஞ்சுக்கிறதுனால என்னங்க பிரச்சனை? இருமொழி கொள்கையை பத்தி தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன? ஹிந்தி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரச்சனை? இருமொழி கொள்கையை பத்தி தாவேக்காவுடைய நிலைப்பாடு, இருமொழி கொள்கை வந்து சன்ஷைனுக்கு வராதா? இருமொழி கொள்கை வராதா? தனியார் அரசு ஒண்ணு கிடையாது சார். எது ஒண்ணு? தனியாருக்குள்ள அத்தனை மந்திரிக்கு ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது. சார் ஒரு நிமிஷம், விஜய்க்கு கல்வியை வியாபாரமா விஜய்க்கு ஸ்கூல் இருக்கு, கல்வியை விஜய்க்கு ஸ்கூல் இருக்கு, ஆமா நடத்துவாரு, விஜய்க்கு ஸ்கூல் இருக்கு. ஏங்க ஹிந்தி கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? இவங்க இருமொழி கொள்கை அத இந்த ஜெனரேஷன் ஏத்துக்கிடாது. யார் சொன்னாங்க? இந்த ஜெனரேஷன் ஏத்துக்கிடாது. இவ்வளவுதான். திமுகல இருக்கிறவங்க மட்டும் கொத்தடிமையா இருக்கிற மாதிரி 5 தலைமுறைக்கு நாங்க கூட வேலை செய்யறோம். ஒரே நிமிஷம், நார்மலா இருக்கிற ஜெனரேஷன் ஒரே நிமிஷம் இருங்க. இவ்வளவு நேரம் சூர்யா வெற்றி கொண்டு எதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாரோ ஒரே நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இல்ல ப்ரூவ் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து அதுவும் இல்லையா, அரசியல் சட்டத்திலே தேவையில்லாதது 800 அரசியல் சட்டம் இருக்குது, செக்ஷன்ஸ் தூக்கி வெளியே எறிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்குள்ள வளர்ச்சி இன்னைக்கு எங்க நிக்கிறோம்? இன்னும் உட்காந்துக்கிட்டு 57 ஹிந்தி வேண்டாம்னாங்களாம். இவங்க வீட்டு பிள்ளைங்க அழகாக ஹிந்தி பேசுமா? ஏன் பாமரன் பேசிட்டு போறோம்? ஒரே ஒரு நிமிஷம் இருங்களேன். அண்ணாவை பத்தி தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? அண்ணா பெரிய தலைவர், தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு வேலை செஞ்சார், அவ்வளவுதான். இருமொழி கொள்கைன்றது அண்ணா அந்த இருமொழி கொள்கையை போய் இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை சொன்னா வாட் சார் வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். என்ன பாருங்க போய் உன் வேலைய பாருங்க சார். இப்போ சொல்லுங்க, தமிழ்நாட்டுல இந்தியால எந்தெந்த மாநிலங்கள்ல மும்மொழி கொள்கை இருக்கு? எங்க எந்தெந்த மாநிலங்கள்? எனக்கு அதை பத்தி எல்லாம் தேவையில்லை, புரிஞ்சதா?
V-Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment. Not just a fix, a future. The Chennai Silks in Mega Summer Sale. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163